இருக்கு. மக்களினுடைய குமறல்களை எப்படி எந்த இடத்துல பதிவு செய்வது என்று தெரியாமல் நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த குமறல்களை எல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு கண்டென்ட்டா நீங்க எடுத்தீங்கன்னா, எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? நாங்கலாம் அத ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். ரொம்ப கிளாப்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நீங்க குடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்ட நீங்க குடுப்பீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எப்போ குடுப்பீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இன்னைக்கு நான் வீடியோவ முடிச்சுக்கிறேன். என்னடா இதுவரைக்கும் சிங்கிள் பசங்கள பத்தி நீங்க பாசிட்டிவா தானே பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஏன் நெகட்டிவா பேசுனீங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் என்ட்ட கேட்காதீங்க. இதுவரைக்கும் என் மனசுக்கு உட்பட்டு, என் மனசாட்சிக்கு நான் கட்டுப்பட்டு தான் பேசியிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் பேசியிருக்கிறேன். சரிங்களா? அதுபோல இப்பவும் நான் பேசுனது என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான். என்ன பொறுத்தவரைக்கும் நமக்கு புடிச்ச ஷோ அப்படிங்கிறதுனால, அந்த ஷோவ வந்துட்டு 100% சப்போர்ட் பண்ண முடியாது. எனக்கு இந்த விஷயத்துல ஜீ தமிழ் ஷோ பண்ணது பிடிக்கல. ஏன்னா, நான் மறுபடியும் சொல்றேன். நான் திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்றேன். இந்த கன்டென்ட்க்கு இவங்க தேவையில்ல. ஏன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபிட்னஸோட இருக்கக்கூடிய, நல்ல ட்ரெயினோட இருக்கக்கூடிய, வெல் ட்ரெய்னிங்கா இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி ஷோஸ்க்கெல்லாம் ஆப்ட். அத விட்டுட்டு, நீங்க ரீல்ஸ் பண்ற பசங்களலாம் கூட்டிட்டு வந்து கயிற புடிச்சு இழு, அந்த பொம்பளை புள்ளைய தொங்க விட்டுட்டு, நீ வந்து தவுண்டு போ. அவன் உயிர் என்ன அந்த ஆளு மூச்சு புடிச்சுட்டு உழும்போது எனக்கெல்லாம் திக்குன்னு ஆயிடுச்சு. உண்மையிலேயே இத நேத்தே நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன். ஆனா போடுறதுக்கு எனக்கு மனசு வரல. போடணுமா? போட வேணாமா? என்னடா பாசிட்டிவா பேசிட்டு நெகட்டிவா பேசுன மாதிரி ஆயிடுமே நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது, மனசுல உள்ளத கேட்டுருவோம். யார் என்ன நெனச்சா என்ன? அப்படிங்கிற நிலைக்கு நான் வந்தேன். ஸோ என் கருத்து, உங்க கருத்து சரியாக இருக்கும் பட்சத்துல கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோ